பெண்களால் ஒரு ஆதாயம், திடீர் பண வரவு, அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், தாயார் யாரோ ஏதோ ஒரு பெண்ணால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. சாதகமாக பயன்படுத்திங்கள். திடீர் யோகம் பண வரவு உண்டு. ஏன்னா அந்த லாட்ரி யோகம் அது கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஒரு பண வரவு எங்கேயோ நீங்கள் எப்போவோ குத்து வச்சுருப்பீங்க, அது திடீர்னு வந்து பணம் வரும். இல்லை இன்சூரன்ஸ் முடிஞ்சு போய் கவனிக்காம விட்டுருப்பீங்க, அந்த அமௌண்ட் திடீர்னு வரும். சுப காரியம் நடக்க செய்யும். திருமணம் நடக்கும், வேலை கிடையாது வேலை கிடைக்கும், பொருளாதாரத்தில் உயரும், மன கஷ்டங்கள் தீரும், சொத்து பிரச்சனை தீரும். ஸோ இப்படி தடைகள், குடும்பத்தில் இருந்த அனைத்து தடைகளும் விலக இந்த சித்ரா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. அதனால் இதை ஒரு முறை வழிபாடு பண்ணி பாருங்கள். அதாவது நீண்ட நாளாக தொழிலில் இருக்கிற நீங்கள் முதல்ல அவனை கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில், உங்களால் முடிஞ்ச தொழில், ஒரு சின்ன தொழிலை கூட தொடங்குங்க. அது மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். அதனால் மனம் உறுதியோட தைரியமாக உங்களுக்கு அனுபவம் உள்ள தொழிலில் நீங்கள் ஈடுபடுங்கள். சொந்தமாக தொழில் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தில் சித்திரை 17ஆம் தேதி அட்ச தேதி வருகிறது. பெண்கள் முக்கியமாக நகை வாங்குவார்கள். உங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு பொன் நகையாவது வாங்கி வைங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மீன ராசி சகோதர சகோதரிகளே, எப்போவுமே கூட 2-3 பேரை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் படித்த மேதையும் நீங்கள் தான், படிக்காத மேதையும் நீங்கள் தான். அந்தளவுக்கு ஒரு புகழும் பெற்ற நீங்கள் உங்கள் ராசியில், அதாவது மீன ராசியில் ஜென்மத்தில் உங்களுக்கு சனி பகவான் வருகிறார். ஜென்ம சனி வருவார். அது மட்டும் இல்லை, உடன் ராகு இருப்பார், புதன் பகவான் இருக்கிறார், சுக்கிரன் பகவான் இருக்கிறார், புதன் பகவான் இருக்கிறார். 4 கிரகங்கள் சேர்ந்து ஒன்றாக இருப்பது ஒரு கிரக யுத்தம். ஜென்ம சனி ப்ளஸ் கிரக யுத்தம், 4 பேர் போராட்டம். பலவிதமான சிக்கலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய யோகமும் இருக்கிறது, சிக்கலும் இருக்கிறது. இப்படி அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து அதிர்ஷ்டத்தை பிடிங்கிற மாதிரியும் ஒரு யோகம் இருக்குது. அதனால் மிக மிக கவனமாக கையாள வேண்டும். எப்படி முக்கியமாக கவனமாக கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருப்பது முக்கியமாக நீங்கள் தினமும் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ, குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. சனி பகவான் ஜென்ம சனி உங்களை ஒன்றும் செய்யாது, பாதிப்பை தர மாட்டார். அதனால் முக்கியமாக இதை கையாளுங்க. ஆரோக்கியம் மேம்படும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முக்கியமாக ஆரோக்கியம் தானே. நல்லா இருந்தால் தானே காசு சம்பாதிக்க முடியும். அதனால் ஆரோக்கியம் மேம்படும், மனக்கவலைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், தெளிவாக இருப்பீங்க, நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும். கண்டிப்பாக எக்ஸசைஸு அவசியமே. உங்கள் ஜென்மத்திலே ராகு பகவான் இருப்பது பணமோகம், இப்படி ஏதாவது ஒரு மோகத்தை கொடுத்துருவார். தப்பான வழியில் காசு சம்பாதிக்கலாமான்னு ஒரு ஆசையும் காட்டுவார். கவனமாக கையாளுங்க. அப்படி இறங்கிடாதுங்க. வர வேண்டிய காசை நல்லபடியாக பயன்படுத்துங்க. சரிங்களா? சப்போஸ் அது அரசாங்க ஊழியராக இருக்குன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்ணுற, லஞ்சம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை தூண்டுவார் ராகு பகவான். இவ்வளோ கேட்கலாம் அவ்வளோ கேட்கலாம். ஸோ அதெல்லாம் அந்தமாரி எண்ணத்தெலாம் வழி வகுக்காதீங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிங்க. அதான் சொல்கிறேன். அதனால் தேவையில்லாத நமக்கு ஆபத்து வர மாதிரியான எண்ணங்களை தூண்டுவார். அதிலிருந்து தப்பித்து கொள்ள நீங்கள் உஷாராக இருங்கள். அதேபோல் உங்களுக்கு பெண்களால் ஒரு ஆதாயம், திடீர் பண வரவு, அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், தாயார் யாரோ ஏதோ ஒரு பெண்ணால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. சாதகமாக பயன்படுத்திங்கள். திடீர் யோகம் பண வரவு உண்டு. ஏன்னா அந்த லாட்ரி யோகம் அது கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஒரு பண வரவு எங்கேயோ நீங்கள் எப்போவோ குத்து வச்சுருப்பீங்க, அது திடீர்னு பணம் வரும். இல்லை இன்சூரன்ஸ் முடிஞ்சு போய் கவனிக்காம விட்டுருப்பீங்க, அந்த அமௌண்ட் திடீர்னு வரும். முக்கியமாக சொல்லப்போனால் 2 ஆண் பிள்ளையாகிடுச்சா, இல்லை ஒரு முதல் பெண் பிள்ளையாகுதா, அடுத்த ஆண் வாரிசு வருமா கிடைக்குமான்னு வேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு. முக்கியமாக அதுதான் மெயின். ஆண் வாரிசு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி, அந்த 5ஆம் இட அதிபதி மீது ஒரு கோச்சார குருவோ போகுமானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு.
நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடர் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். இது வந்து கோச்சார பலனே ஒரு 10-15% நடக்கும். ஓகேவா? அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7ல் கேது பகவான் இருப்பது. இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒரு முரண்பாடு வரும். கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, இதுலேயும் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு முரண்பாடு வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வரும். கவனமாக கையாளுங்க. மனசை விட்டு பேசுங்க. அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நட்பு வட்டாரம் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து போகும். வந்தால் அதை கவனமாக கையாளுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு இந்த மாதத்தில் வரும். நட்பு வட்டாரத்தில் ஒரு பாதிப்பு வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தாக்க நம்ம அதை அதிலிருந்து தவிர்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னாக்கா இந்த திருமணம் கை கொடுத்துக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கு. நாள்பட்டு தடையாயிட்டு நிற்கிற திருமண பந்தம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை கண்டிப்பாக அரசு ஊழியர் மாப்பிள்ளை, அதுவும் மத்திய அரசு ஊழியர் மாப்பிள்ளை கண்டிப்பாக வரும். ஏற்கனவே கேட்டு கூட வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய மறு திருமணம் செய்கிறவங்க கூட வாய்ப்பு நல்லாயிருக்கு. 2வது கல்யாணம் பண்ணி போகிறீங்களா, பாருங்கள், ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஆகிப்போச்சு, கஷ்டப்பட்டுக்கிறீங்க, மறுபடியும் ஒரு வாழ்க்கை தேவையா, நொந்து நூலாகிட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க. இந்த வாழ்க்கை செகண்ட் மேரேஜ் சிறப்பாக சீரும் சிறப்பாக இருக்கும். ஏற்பாடு பண்ணுங்கள். தடையில்லாமல் முடியும். உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு, அதாவது அரசாங்க வேலைக்காக செய்யும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும் பெண்களும் சரி ஆண்களும் சரி, உறுதியாக இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும். பரீட்சை எழுதலாம், கண்டிப்பாக பாஸ் ஆகி வேலை கிடைக்கும். அதே போல் ஏற்கனவே இன்ட்ரி அட்டன் பண்ணிடுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், வடிவேல் சொல்கிற மாதிரி அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமே, ஆனால் கண்டிப்பாக அரசாங்க வேலை உண்டு. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ், பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. சாதகமாக பயன்படுத்தி கேஸ் முடிச்சுக்கோங்க. சொத்தால் இந்த வில்லங்கள்லாம் முடிய போகுது. தந்தையால் இந்த வர வேண்டிய சொத்து பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பாகப்பிரணம் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் இருந்து அக்கா தங்கச்சிங்க பிரச்சனை இதெல்லாம் வந்து சால்வ் ஆகும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு கண்டிப்பாக இந்த மாதம் சாதகமாக இருக்குது. வெளிநாட்டில் ஒரு நண்பர் மூலம் ஒரு உதவியோ ஒரு வேலை வாய்ப்போ, ஆனால் பணம் கட்டி ஏஜென்ட்கிட்ட ஏமாந்துடாதீங்க. பணன்ற விஷயத்துக்கு அது உங்கள் திறமைக்கே வேலை கிடைக்கும். அதனால் வந்து உங்கள் திறமை கற்ற உங்களுடைய திறமை, தனித்திறமை வெளிப்படும் இந்த மாதம். அதாவது ஒரு தொழில் செய்கிறீங்களா, பெஸ்ட் ஒர்க்கர்னு அவார்டு கிடைக்கும். ஒரு தொழிலாக சிறந்த தொழிலதிபர்னு அவார்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தனித்திறமையை காட்ட வேண்டிய மாதம் இந்த மாதம். அதனால் உங்களுக்கு உங்கள் திறமைக்கே வேலை கிடைக்கும். அதாவது நீண்ட நாளாக தொழிலில் இருக்கிற நீங்கள் முதல்ல அவனை கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில், உங்களால் முடிஞ்ச தொழில், ஒரு சின்ன தொழிலை கூட தொடங்குங்க. அது மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். அதனால் வந்து மனம் உறுதியோட தைரியமாக உங்களுக்கு அனுபவம் உள்ள தொழிலில் நீங்கள் ஈடுபடுங்கள். சொந்தமாக தொழில் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதத்தில் சித்திரை 17ஆம் தேதி அட்சய தேதி வருகிறது. பெண்கள் முக்கியமாக நகை வாங்குவார்கள். உங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு பொன் நகையாவது வாங்கி வைங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே போல் சித்திரை 21ஆம் தேதி பார்த்தா அக்னி நட்சத்திரம் உச்சகட்ட வெயில் காலம் தொடங்குகிறது. ஒரு வாரம் கொஞ்சம் கவனமாக வெளியே வரத்தை அவாய்டு பண்ணுங்க. வெயிலில் குளிர்பானம் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. 2வது வாரத்தில் ஓரளவு மழை வந்து கூலிங் ஆகிடும். உடம்புல அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி, சித்திரை 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருகிறது. அனைத்து கோயில்களையும் விசேஷமான பூஜை செய்யலாம். நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை போட்டு பாருங்கள். பொங்கல் வச்சு உங்கள் வழிமுறை பிரகாரம் என்ன செய்வீங்களோ வழிபடுங்களோ அந்த மாதிரி வழிபட்டு வாருங்கள். அதனுடைய மகிமையே தனி. உங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் மாற்றிவிடும். உங்களுடைய குடும்பத்தில் தடைகள் அனைத்தும் விலக்கி சுபகாரியம் நடக்க செய்யும். திருமணம் நடக்கும். வேலை கிடையாது, வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயரும். மன கஷ்டங்கள் தீரும். சொத்து பிரச்சனை தீரும். இப்படி
தடைகள், குடும்பத்தில் இருந்த அனைத்து தடைகளும் விலக இந்த சித்ரா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. அதனால் இதை ஒரு முறை வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.